ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஆண்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா விடவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு குடிநீர், வெறும் 3 பூண்டு, 1/2 கப் பால், சிறிது தண்ணீர். ஆனால் பலன் பார்த்தீங்கன்னா, உடல் வலிமை, நரம்பு வலிமை, தூக்கத்தில் நல்ல மாற்றம், மன அழுத்தம் குறையிறது. இது ஒரு மருந்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய கார்லிக் மில்க். இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் இதை நாளை இரவே குடிக்க ஆரம்பிக்கலாம். ஏன் இன்றைக்கே குடிக்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு நீங்கள்லாம் சந்தேகப்படலாம். ஆண்களுக்கு இது ஏன் முக்கியம்? இதை குடிக்கும்போது ஹார்மோன் பேலன்ஸ், அவங்களோட செக்ஷுவல் ஹெல்த்து, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, டீப் ஸ்லீப் இதெல்லாம் ஏற்படும். கார்லிக் மில்கில் இருக்கிற அலிசின், செலினியம், ஜிங்க் போன்றவை ஆண்களின் ஓவரால் அந்த ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட அந்த வெல்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். இதை இரவு நேரத்தில் குடித்தாங்கன்னா உடல் முழுவதும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். நமக்கு தெரிஞ்ச வியூவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் 3 நாள் இதை குடித்ததுலேயே நல்ல தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. இதில் கார்லிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆன்ஷியன் சூப்பர் ஃபுட். நம்ம பாட்டி தாத்தாலாம் தினமும் இதை சாப்பிட்டதுக்கு பின்னால் கண்டிப்பாக காரணம் இருக்குது. இந்த கார்லிக்கில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, உங்களோட பிளட் சர்க்குலேஷன் மேம்பட்டுருக்கு, டெஸ்டோஸ்டரான் பேலன்ஸ் ஆகிருக்கு. பூண்டில் இருக்கிற அந்த அலிசின் உடல் சூட்டை தூண்டும், நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்தும். அதனால் ஆண்களுக்கு தேவையான வலிமை, உற்சாகம் இதிலேருந்து கிடைக்கும். இப்போ இந்த கார்லிக் மில்க் எப்படி செய்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 3 பற்கள், பால் ஒரு 1/2 கப்பு, தண்ணீரும் ஒரு 1/2 கப்பு. பூண்டுகளை நறுக்கி தண்ணீரில் போட்டு கொதிக்க விடணும். அதில் பால் சேர்த்து 5 நிமிடம் மிதமான தீயில் வேக விடணும். வடிகட்டி சூடாக குடிக்கலாம். இதை குடிக்கிறதுக்கு சிறந்த நேரம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி. சிறந்த அளவு வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் குடிக்கலாம். உங்களோட சுவைக்காக இதில் தேன் சேர்க்கலாம், ஆனால் சர்க்கரை சேர்க்காதீங்க. இது ஒரு இரவு மருந்து. இதை நைட்டில் சாப்பிட்டிங்கன்னா தூக்கத்தை மேம்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும், நரம்பு சோர்வை தீக்கும். அதனால் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 9 to 10 மணிக்கு நீங்கள் இதை குடிக்கலாம். ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்திங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். உங்கள் ரொட்டீனில் இதை எப்படி சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி டிவி பார்த்துட்டு படுப்பாங்க, புத்தகம் படிச்சுட்டு படுப்பாங்க, இல்லை ஏதாவது வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசிட்டு படுப்பாங்க. அந்த நேரங்களில் இதை குடிச்சிருங்க. இப்போ இந்த கார்லிக் மில்கோட பெனிஃபிட்ஸை ரொம்ப உள்ளார்ந்து யோசிச்சிங்கன்னா இதில் இருக்க முக்கியமான நன்மைகள் நான் சொன்ன மாதிரி நரம்பு வலிமை, உடல் சூடு சமநிலை பண்ணும், செக்ஸுவல் வெல்னஸ், அதுலேயும் முக்கியமாக ஆண்களுக்கு, அதுபோக ஹார்ட் ஹெல்த்தையுமே இது இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும், உங்களோட ஜாயின்ட் பெயினுக்கு ரிலீவ் கிடைக்கும், டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு குதூகலமாக தானே செய்யும். இது இயற்கையான மல்டிவிட்டமின் டேப்லெட் மாதிரி. பூண்டையும் பாலையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றது ஒரு பழமை காலத்துலேருந்தே வரக்கூடிய ஒரு ரெமெடி. இதை நம்ம அறிவியல் பூர்வமாகவும் ஞான நிலையிலையும் எடுத்து பார்த்தோம்னா 2023 வெளியான ஒரு ஆய்வில் கார்லிக் மில்கில் இருக்கிற அலிசின், செலினியம், ஜிங்க் ஆகியவை ஹார்மோன் பேலன்ஸை மேம்படுத்தும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மெலட்டோனின் செக்ரிகேஷனை தூண்டி நமக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம பாட்டிகள் சொன்னதும் அதே தான். இதை இப்போ மாடர்ன் சைஸ்லேயும் ஒத்துக்கிறாங்க. ஆயுர்வேதாவில் இதை ரசாயனா ரெமடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது யார் யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் குடிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும். வேலைக்கு செல்லும் நபர்கள் குடிக்கலாம், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். முதியவர்கள் குடிக்கலாம், ஜாயின்ட் பெயின் போகும், ஸ்லீப் நல்லபடியாக இருக்கும். சரி, யார் யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் அலர்ஜி இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது. குழந்தைகள் 10 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பரிந்துரைக்கிறோம், அதனால் குழந்தைகள் குடிக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்களும் மருத்துவரின் ஆலோசனை பெற்று தான் குடிக்கணும், ஏன்னா அவங்களோட உடம்பு கண்டிஷன் எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களும் பார்த்து தான் குடிக்கணும். இதை நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்டில் போடுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுலேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டயர்டாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ ஆண்களுக்கு பகிருங்க.
தமிழ் ஹெல்த் டாக்ஸில் இன்னும் பல இயற்கை மருந்துகள், ஆரோக்கிய குறிப்புகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.